ஹாய்! வாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 4-5 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கறி லீஃப் எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதில் 10-15 சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின உடனே அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை உள்ள சேர்த்துட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சுவையான பூண்டு குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.